குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இடைக்காட்டு சித்தர் அவர்களுடைய 41வது பாடல். அயன் திருப்பாதம் பசுவே அன்புற்று நீ பணிந்தால் வெய்ய வினைகள் எல்லாம் பசுவே விட்டோடும் கண்டாயே. சிவபெருமானின் திருவடியை ஆன்ம பசுவே அன்புடன் நீ வணங்கினால் உனது கொடிய வினைகள் யாவுமே உன்னை விட்டு அகன்று ஓடும். அயன் அப்படின்னா சிவபெருமான், பணிந்தால் அப்படின்னா வணங்கினால், வெய்ய வினை அப்படின்னா கொடிய வினை அப்படின்னு அர்த்தம். பாடல் 42. சந்திரசேகரன் தாழ் பசுவே தாழ்ந்து பணிவாயேல் இந்திரன் மான் முதலோர் பசுவே ஏவல் புரிவாரே. நிலவை அணிந்த சிவபெருமானின் திருவடியினை பணிவுடன் வணங்குபவர்க்கு ஆன்ம பசுவே இந்திரனும் ஞானிகளும் பணிவிடை செய்வார்கள். சந்திரசேகரன் அப்படின்னா நிலவை அணிந்த சிவபெருமான், பணிவாயேல் அப்படின்னா வணங்குவாய் என்றால், மான் முதலோர் அப்படின்னா ஞானிகள் போன்றவர்கள், ஏவல் அப்படின்னா பணிவிடை அப்படின்னு அர்த்தம். பாடல் 43. கற்புலன் காண ஒன்னா பசுவே கர்த்தன் அடி இணையை உட்புலன் கொண்டேத்தி பசுவே உன்னதம் எய்வாயே. கற்புலன் அப்படின்னா கண்ணொளி, கர்த்தன் அப்படின்னா இறைவன், அடி இணை அப்படின்னா திருவடிகள், உட்புலன் அப்படின்னா ஆழ் மனது, உன்னதம் அப்படின்னா பேரின்பம். கண் ஒளியால் காண இயலாத இறைவனின் திருவடிகளை ஆன்ம பசுவே ஆழ் மனதால் கண்டு வணங்கி பேரின்பம் அடைவாயாக. பாடல் 44. சுட்டியும் காண ஒன்னா பசுவே சூனியமானவத்தை பிடிப்பாயேல் பசுவே உன்னை நிகர்ப்பவர் யார். காண ஒன்னா அப்படின்னா பார்க்க இயலாத, சூனியம் ஆவத்து அப்படின்னா வெட்ட வெளியான இறைவன், நிகர்ப்பவர் அப்படின்னா இணையானவர், குறிப்பிட்டு பார்க்க இயலாத கடவுளை ஆன்ம பசுவே ஏதுமற்ற பொருளாகிய இறைவனை நெருங்கி பற்றுவாயானால் உனக்கு இணையானவர் எவரும் இல்லை. பாடல் 45. தன்மனன் தன்னாலே பசுவே தானுவை சாராதார் வன்மரம் ஒப்பாக பசுவே வையத்துள் உறைவாரே. தானு அப்படின்னா அழிவற்றவன், அதாவது சிவபெருமான். சாராதார் அப்படின்னா நெருங்காதார். வன்மரம் அப்படின்னா கொடிய மரம், அதாவது எட்டி மரம், அது விசத்தன்மை கொண்டது. வையம் அப்படின்னா உலகம். உறைவார் அப்படின்னா வாழ்வார். ஆன்ம பசுவே தன் மனதில் அன்பு கொண்டு சிவலிங்கத்தை நெருங்காதவர்கள் கொடிய மரம் போன்று உலகில் துன்பப்படுவார்கள். பாடல் 46. சொல்லென்னும் நற்பொருளாம் பசுவே சோதியை போற்றக்கால் இல்லென்று முத்தி நிலை பசுவே எப்பொருளும் சொல்லுமே. சொல்லென்னும் நற்பொருள் அப்படின்னா நமசிவாய என்னும் 5 எழுத்து மந்திரம். முத்தி நிலை அப்படின்னா வீடு பேரு. எப்பொருளும் அப்படின்னா அனைத்து தத்துவமும். ஆன்ம பசுவே திருவைந்து எழுத்து என்ற சொல்லானது ஒளிமயமாய் காட்சி அளிப்பது. அந்த அருள் பெரும் சோதியை வணங்காவிட்டால் வீடு பேறு அடைய இயலாது என்று அனைத்து தத்துவங்களும் கூறுகின்றன.